இந்த வீடியோவில் ஒரு ஃபன் ப்ரோக்ராம் ட்ரை பண்ணலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிசைன் தெரியும். இது வந்து பைத்தானில் டர்ட்டில் லைப்ரரி வச்சு பண்ணது. இந்த வீடியோவில் நம்ம இந்த டிசைன் எப்படி நம்ம டர்ட்டிலில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டர்ட்டிலோட ஒரு குட் இன்ட்ரடக்ஷனாகவும் உங்களுக்கு இது இருக்கும். சிம்பிள் ப்ரோக்ராம் தான், பட் டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா கூலாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிள் ஃபியூ ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம இதை ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். அந்த ப்ரோக்ராம் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது எனி ஃபோல்டரில் நம்ம புதுசாக ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணலாம். நம்ம மெயினாக அதை ஸ்பைரல் .py அப்படின்னு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு புது ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது இம்போர்ட் டர்ட்டில். ஓகே, அந்த லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணோம். ஸோ அதை தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பண்ணுறோம், இம்போர்ட் டர்ட்டில். ஓகே, ஸோ இங்கே நம்ம டர்ட்டில் வச்சு வரையும் போது எப்படின்னா ஒரு பென் மாதிரி ஸ்க்ரீனில் இருக்கும். ஸோ அது இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் டைப் பண்ணனே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, பட் t ஈக்குவல்ஸ் turtle டாட் பென் அப்படின்னா உங்களுக்கு அந்த பென்னோட ஆக்சஸ் கிடைக்கும், ஆப்ஜெக்டோட ஆக்சஸ் கிடைக்கும். இதை வச்சு தான் நம்ம வரைவோம். இது நம்ம ஜஸ்ட் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்துடலாம். ஓகே, இப்போ நான் வந்து t டாட் ஃபார்வர்ட் ஆஃப் 100 அப்படின்னு சும்மா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை ரன் பண்ணுவோம், அப்புறம் நம்ம என்னாச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ரன் பண்ணால் ஏதோ ரன் ஆயிடுச்சு, அப்புறம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஏன்னா டர்ட்டில் லோட் ஆகி இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகி எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த விண்டோவே க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்படி க்ளோஸ் ஆகக்கூடாது, நமக்கு அவுட்புட்டை பார்க்கணும் அப்படின்னா ப்ரோக்ராமோட எண்டில் நம்ம டர்ட்டில் டாட் டன் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணணும். இப்போ கால் பண்ணிட்டு நான் ரன் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும் அந்த விண்டோ இருக்குது. இப்போது இந்த ஆரோ வந்து இங்கேருந்து இங்கே மூவ் ஆயிடுச்சு. ஓகே, இந்த ஆரோ பேசிக்காக என்னென்னா அந்த டர்ட்டில்ங்கிற பென்னு தான். ஸோ அந்த பென் வந்து நம்ம ஃபார்வர்ட் 100 மூவ் பண்ண சொன்னோம். ஸோ எக்ஸ் ஆக்சஸ் 100 பிக்சல் அது மூவ் ஆயிடுச்சு. ஸோ இது வச்சு தான் இது மாதிரி வச்சு தான் நம்ம வந்து ஷேப்ஸே வரைவோம். ஸோ இதில் வந்து சிம்பிளாக ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம். நம்ம என்னென்னா டீயில் வந்து பென்னோட ஆக்சஸ் கிடச்சிருக்கு. அந்த பென்னை வந்து ஃபார்வர்ட் 100 போ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால தான் இப்போ இங்கேருந்து இங்கே மூவ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இதை வச்சே நம்ம வந்து சிம்பிள் ஷேப்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதே நம்ம ஸ்கொயராக மாற்றணும் அப்படின்னா இப்படி ஒரு லைன் வந்துடுச்சு. அப்புறம் நம்ம வந்து ஒரு 90 டிகிரி சேஞ்ச் பண்ணி இப்படி ஒரு லைன், 90 சேஞ்ச் பண்ணி இப்படி ஒரு லைன், 90 சேஞ்ச் பண்ணி இப்படி பண்ணால் நமக்கு ஒரு ஸ்கொயர் கிடச்சிரும். ஓகே, ஸோ இது மாதிரி இந்த லைன்ஸ் வச்சு தான் நம்ம லைன்ஸ் தான் ஒரு பேசிக் பில்டிங் பிளாக். இது தவிர மற்ற ஷேப்ஸ் எல்லாம் சர்க்கிள்லாம் இருக்குது டர்ட்டிலில். பட் நீங்கள் ஸ்கொயர் எல்லாம் க்ரியேட் பண்ணோன்னா இந்த லைன் தான் பேசிக் பில்டிங் பிளாக். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர் எப்படி இதை ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்கொயர் ஃபினிஷ் பண்ணால் நமக்கு 4 லைன்ஸ் வேணும் இல்லையா? ஸோ அதை நம்ம ஒரு லூப்பில் வைக்கலாம். I in range of 1, 5. ஸோ இந்த ரேஞ்ச் என்ன பண்ணோன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நம்பராக கொடுக்கும். 1, 2, 3, 4 வரைக்கும் கொடுக்கும். 5 இன்க்ளூட் ஆகாது. ஸோ நமக்கு 1 through 4 தான் கிடைக்கும். ஸோ எவ்ரி டைம் நம்ம இந்த ஃபார் லூப் ரன் ஆகும்போது I வந்து 1, அப்புறம் 2, அப்புறம் 3, அப்புறம் 4 அப்படின்னு மாறிட்டே இருக்கும். அப்புறம் 4 டைம்ஸ் ரன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு லைன் வரைகிறோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்த மாதிரி ஆங்கிளை வந்து 90 டிகிரி சேஞ்ச் பண்ணோம். ரைட், ஸோ இப்போ t டாட் லெஃப்ட் ஆஃப் 90. ஓகே, ஸோ என்ன சொல்கிறோம், அந்த பென் அது டர்ட்டில் வந்து 90 டிகிரி லெஃப்ட்டில் டேர்ன் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்படி டேர்ன் பண்ணிடுச்சுன்னா மேலே பார்த்துட்ருக்கோம். அப்புறம் ஒரு 100 பிக்சல் அகெயின் I வந்து 2ஆக இருக்கும்போது 100 பிக்சல் மேலே போகும். அகெயின் லெஃப்ட் 90னா திருப்பி லெஃப்ட் சைடு போயிடும். ஸோ அப்படி தான் நமக்கு அந்த ஸ்கொயர் கம்ப்ளீட் ஆகும். இதை ரன் பண்ணால் உங்களுக்கு புரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் ரன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு I வந்து 1ஆக இருக்கும்போது இந்த லைன், I 2ஆக இருக்கும்போது லெஃப்ட் 90 டிகிரி திரும்பிட்டோம். ஸோ இது அப்புறம் அகெயின் லெஃப்ட் 90. ஸோ I 3ஆக இருக்கும்போது இது, அண்ட் ஃபைனலி I 4ஆக இருக்கும்போது டவுன் வந்துடும் 90 டிகிரி டர்ன் பண்ணி. ஓகே, ஸோ இந்த ஃபுல் ரவுண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நமக்கு ஒரு ஸ்கொயர் கிடச்சிருச்சு. இப்போ ஏன் நம்ம இந்த ஸ்கொயரை பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அகெயின் அதை உங்களுக்கு ஜஸ்ட் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை வாட்ச் பண்ணிங்கன்னா எண்டு ஆகும்போது உங்களுக்கு வந்து ஒரு சர்க்கிள் எல்லாம் தெரிஞ்சாலும் இதில் நம்ம ஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஸ்கொயர்ஸ் தான். நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்கொயராக ட்ரா பண்ணிட்டே இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் ஆங்கிள் டர்ன் பண்ணி அடுத்த ஸ்கொயர், ஆங்கிள் டர்ன் பண்ணி அடுத்த ஸ்கொயர். ஸோ அந்த ஸ்கொயர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு இது மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கூல் ஷேப்ஸ் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ அதை தான் நம்ம இங்கே க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால தான் நம்ம ஸ்கொயரில் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர் வரைஞ்சிட்டோம். இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். நம்ம பார்த்த மாதிரி ஸ்கொயர் வந்துருச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் ஆயிடுச்சு. அது பிகாஸ்
டிஃபால்ட் ஸ்பீடு ஒரு இதில் தான் இந்த டர்ட்டில் வந்து ட்ரா பண்ணும். ஸோ அந்த டிஃபால்ட் ஸ்பீட் இது தான். அனிமேஷனே வேணாம், எனக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரன் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணிவிடு அப்படின்னா அதுக்கு நம்ம t.speed of 0 அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணோன்னா கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஃபாஸ்ட்டாக ஆகிடுச்சு, ரைட்? ஸோ t.speed of 0 கொடுத்தோன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரன் பண்ண முடியுமோ அனிமேஷன் இல்லாமல் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரன் ஆகிடும். அண்ட் ஃபைனலி அந்த ஏரோ உங்களுக்கு தெரியுது இல்லையா, டர்ட்டிலோட ஏரோ, அது வேண்டாம், உங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னா t.hide turtle, ரைட்? இப்போ இதை கால் பண்ணி நான் ரன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ தெரியல பாருங்கள், ஜஸ்ட் ஷேப்ஸ் தான் இருக்குது, ஏரோ இல்லை. ஏன்னா இந்த டர்ட்டிலை ஹைட் பண்ணிட்டோம். பட் மூமெண்ட்லாம் பண்ணுது, டர்ட்டில் தான் அது மூவ் ஆகி அந்த பென் மூவ் ஆகி ட்ரா ஆகுது, ஜஸ்ட் உங்களுக்கு அந்த டர்ட்டில் தெரியல. ஸோ நம்ம இப்போது ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணிட்டோம், நம்ம அது மாதிரி ஆங்கிள் டேர்ன் பண்ணி ஸ்கொயர் வரைஞ்சிட்டே இருக்கணும். ஸோ we need another loop because இந்த ஒன் லூப் வந்து ஒன் ஸ்கொயர் வரையுது. நம்ம இந்த மாதிரி சுற்றி நம்ம ஸ்கொயர்ஸ் வரையணும்னா we need another loop. ஓகே, ஸோ இப்போது அவுட் சைடில் இன்னொரு லூப் க்ரியேட் பண்ணலாம். ஃபார் j in range of நம்ம வந்து ஒரு 100 வச்சுக்கலாம். ஓகே, பிகாஸ் நம்ம கம்ப்ளீட்டாக சுற்றி வரையணும் இல்லையா. ஸோ 100 டைம்ஸ் ரன் ஆகும் இந்த அவுட்டர் லூப். அண்ட் இந்த லூப் வந்து அதுக்குள்ளே போயிடும். ஸோ நெஸ்டட் லூப் மாதிரி வந்துடும். ஸோ எவ்ரி டைம் ஜே வந்து ஒரு கவுண்டர் வரும்போது ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணுவோம். அந்த ஸ்கொயர் ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் ஆங்கிள் டில் பண்ணணும், இல்லாட்டி உங்களுக்கு ஸ்கொயர் மேலேயே வரைஞ்சிட்ருக்கோம். இப்போ பார்க்கலாம், பாருங்களேன். இப்போ இதை ரன் பண்ணால் அது ஆக்சுவலாக அந்த ஜே லூப்பை இப்போ ரன் ஆகிட்டுருக்கு, ரைட்? பட் வரைஞ்ச இடத்துலையே வரைகிறதுனால நமக்கு அது தெரியவே இல்லை. ஏன்னா நம்ம அந்த ஸ்கொயர் ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஆங்கிள் எதுவும் சேஞ்சே பண்ணல, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்கொயர் வரையும் போது கொஞ்சம் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணணும். அது அகெயின் இந்த லெஃப்ட் அதே இது தான் அவுட்டர் லூப். அதாவது இந்த இது ஜஸ்ட் ஸ்கொயர் வரைகிறதுக்கு, ரைட்? இதில் எதுவும் சேஞ்ச் கிடையாது. பட் நம்ம என்ன சொல்லணும், ஒரு ஸ்கொயர் வரைஞ்சோடனே ஆங்கிளை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணு, ரைட்? ஸோ 5. இப்போ இதை ரன் பண்ணலாம். இதை 100க்கு பதிலாக நான் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு லெட்ஸ் சே 5 கொடுக்குறேன். ஸோ 5 டைம்ஸ் 5 ஸ்கொயர் மட்டும் ரன் ஆகட்டும், நமக்கு அது என்ன ஆகுதுன்னு புரியும், அப்புறம் நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர்ஸ் ட்ரா ஆகிருக்கு. 1 2 3 4 5. ஓகே, ஆக்சுவலி 4 ஸ்கொயர்ஸ், ஏன்னா 1 to 5 கொடுத்துருக்கோமா. ஸோ ஜே வந்து 1 2 3 4 தான் வரும். ஸோ 4 ஸ்கொயர்ஸ் இங்கே ட்ரா ஆகிருக்கு. பட் இப்போவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேட்டர்ன் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு ஸ்கொயர் வரைகிறோம், அப்புறம் டர்ட்டிலோட ஆங்கிளை கொஞ்சம் லெஃப்ட் திருப்பிட்டு அகெயின் ஸ்கொயர் வரைகிறோம். ஸோ உள்ளே இருக்கிற லூப் சேஞ்சே கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் தான் ட்ரா பண்ணுது. நம்ம அவுட்டர் லூப்பில் நம்ம அந்த ஆங்கிளை கண்ட்ரோல் பண்ணுறோம், ரைட்? ஸோ இப்போ இதையே வந்து 50 மாற்றிடலாமே. 50 மாற்றினா எவ்வளோ வருது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்த ஷேப் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இங்கே ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ நமக்கு இன்னும் கொஞ்சம் இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வேணும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு 80 அப்படி மாற்றலாம். 80 மாற்றிட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம முதல்ல வீடியோவில் பார்த்த மாதிரி அந்த ஒரு ஷேப் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஷேப்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஜஸ்ட் ஸ்கொயர்ஸ், ஆக்சுவலி லைனை வச்சு நம்ம ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணுறோம். அண்ட் நிறைய ஸ்கொயர் ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கூல் பேட்டர்ன் உங்களுக்கு கிடைக்குது. இதே உங்களுக்கு பிக்கர் ஆகணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நம்ம இந்த 100 ஃபார்வர்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லா ஸ்கொயர்ஸோட சைட்ஸும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இப்போ ரன் பண்ணால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிக்கர் பேட்டர்ன் கிடச்சிருச்சு. அகெயின் நம்ம சைடோட லென்த்து மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார்வர்ட் 200 கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த கூல் பேட்டர்ன் கிடச்சிச்சு. ஸோ ஃபைனல் திங் நம்ம என்ன பண்ணோம், கலர் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கணும். நம்ம முதல்ல ரன் பண்ணப்போ பிளாக் பேக்ரவுண்ட் அண்ட் எல்லோ பேட்டர்ன் இருந்தது. அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இப்போ டீயில் t.screen அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம அதை கால் பண்ணிவிட்டு எஸ்ஸுங்கிற ஒரு இதில் சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் s டாட் ஆக்சுவலி t.getScreen நினைக்கிறேன், சாரி, getScreen, சாரி மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ t.getScreen அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனோட ஆக்சஸ் கிடச்சிரும். ஸோ இப்போது s.bg கலர், ரைட்?
நம்ம என்ன வேணாலும் செட் பண்ணிக்கலாம். அகெயின் சிம்பிள் டெக்ஸ்ட்லேயே நீங்கள் கொடுக்கலாம், பிளாக்கு, ரெட், ஆரஞ்சு, அது மாதிரி சிம்பிள் ஸ்ட்ரிங் கொடுத்தா அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ பிளாக்னால் நம்ம இப்போ பிளாக் பேக்ரவுண்ட் சொல்லிட்டோம். ஓகே, இப்போ இதை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாது, ஏன்னா பேக்ரவுண்டும் பிளாக்கில் இருக்குது, ஸ்கொயர்ஸும் பிளாக்கில் வரையுது. ஓகே, ஸோ இப்போ நான் கேன்சல் பண்ணிட்டு இப்போ ட்ராயிங் கலர் எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்க்கலாம். அது சிம்பிள் தான். இந்த டீலேயே வந்து T.pen கலர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, அதுக்கு நம்ம வேறு கலர் சப்ளை பண்ணலாம். இப்போ எல்லோ சப்ளை பண்ணிட்டோம்னா இப்போ என்ன பண்ணியிருக்கோம், டர்ட்டலோட பென் கலர் எல்லோ ஆக்கிட்டோம், ஸ்க்ரீனை வந்து பிளாக் ஆக்கிட்டோம். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணால் உங்களுக்கு நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்த அதே பேட்டர்ன் உங்களுக்கு கிடச்சிருச்சு. பேக்ரவுண்டு எல்லோ, அந்த ஷேப்ஸு, அந்த ஃபைனல் டிசைன் நமக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா அபவுட் லைக் 18 லைன்ஸ் தான், அதுவே எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ்லாம் இருக்குது. ஸோ 14 லைன்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கூல் பேட்டர்ன் க்ரியேட் பண்ண முடியுது. பிகாஸ் இந்த டர்ட்டில்ங்கிற லைப்ரரியும் சரி, பைத்தானோட சிம்பிளிசிட்டியும் சரி, அதை பேஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி உங்களால் இந்த மாதிரி கூல் பேட்டர்ன்ஸை வெரி ஃபியூ ஸ்டேட்மெண்ட்லேயே பண்ணிடலாம். அகெயின் நம்ம ஷேப்பை பார்க்கும்போது ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் ஒன்லி ட்ராயிங் லைன்ஸ் ஆர் மேபி ஸ்கொயர்ஸ், ரைட்? ஸோ நிறைய ஸ்கொயர் ட்ரா பண்ணுறோம், அதை வேறு ஆங்கிளில் சேஞ்ச் பண்ணி பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு கூல் பேட்டர்ன் கிடைக்கிது. இந்த வீடியோ நான் ஏன் ஷோ பண்ணோம் ஆர் இதை எப்படி வீடியோ பண்ணோன்னு நினச்சேன்னா, நம்ம ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணும்போது அகெயின் ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராம்ஸே ரன் பண்ணால் நமக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் வராது. சம்டைம்ஸ் நமக்கு இது மாதிரி வந்து ஒரு சிம்பிள் வேல இந்த மாதிரி கூல் பேட்டர்ன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த லாங்குவேஜ் மேலே இன்ட்ரெஸ்ட் வரும். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த ப்ரோக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேசிக் கான்செப்ட்ஸ் இதில் யூஸ் பண்ணிட்டோம். லைக் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், லூப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், நெஸ்டட் லூப் பண்ணியிருக்கோம், மெத்தட்ஸ் எல்லாம் கால் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி நம்ம ஃபன் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியும் நம்ம ஒரு லாங்குவேஜில் நல்லா கம்ஃபர்டபுள் ஆகலாம். அண்ட் எஸ்பெஷலி டர்ட்டில் வந்து வெரி குட் லைப்ரரி டு ப்ளே வித். நான் சொன்ன மாதிரி லைன்ஸ் மட்டும் இல்லை, யூ கேன் ட்ரா சர்க்கிள் ஆல்சோ. அது மேபி இன்னொரு ஃபாலோ வீடியோ நான் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து பைத்தான் லைப்ரரிஸ் போயிட்டு பைத்தான் டர்ட்டில் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு வர பைத்தான் டாக்குமெண்டேஷன் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த டர்ட்டில் லைப்ரரி வச்சு என்னெல்லாம் பண்ணலான்னு தெரியும். இது ஏன் நான் ஷோ பண்ணுறேன்னா, அகெயின் நான் இப்போ காட்டின ப்ரோக்ராம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்கிற என்னென்னலாம் மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து அதை பேஸ் பண்ணி நீங்கள் நிறைய ட்ரை பண்ணலாம். அகெயின் இதை பண்ண உங்களுக்கு அகெயின் லாங்குவேஜும் கம்ஃபர்டபுள் ஆகும், பட் உங்களுக்கு ஃபன் எக்ஸசைஸாகவும் இருக்கும். அதனால தான் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணோன்னு நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ நல்ல ஃபன்னாக என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், அண்ட் எஜுகேட்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த டர்ட்டில் லைப்ரரி யூஸ் பண்ணுறது பிடிச்சிருக்கு, இன்னும் ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பண்ணோம், லைக் பேசிக்லேருந்து டர்ட்டில் கான்செப்ட்ஸ் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக கமெண்ட்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி நம்ம சேனலில் போடுறேன். ஓகே, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது ஆர் ஈவன் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் என்டர் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பார்க்குறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.